இதுவரையிலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் வரலாற்றில் நாம் பார்த்திருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதியுடைய அவருடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. இன்றும் பெரும்பான்மை திமுக சொல்றாங்க, இன்னைக்கும் சொல்றாங்க அதிமுக தான் ஆட்சி அமைதின்னு சொல்லி. அந்த 2016 வரலாறு 2026 நடக்க போகுது. நிச்சயம் ஒரு நல்ல ஆட்சி மலரும். அந்த எடப்பாடி அவர்கள் கலந்து அந்த நல்ல ஆட்சி நிச்சயம் தமிழகத்திலே அமையும். 4ஆம் தேதி அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி, அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகின்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஒட்டுமொத்த மக்களும், தமிழக மக்களும் ஆர்வமாக போய் இப்போ பூத்தில் வாக்களிச்சு தான் ஏதோ அவங்க வீட்டில் ஒரு விழாவோ ஒரு திருவிழா மாதிரி இருந்த ஒரு தேர்தல். கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். களத்தில் முழு அளவில் எல்லாருமே பார்த்தோம். எல்லா அளவில் அப்படி குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்க்கும் ஒரு தேர்தல். கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்றைக்கும் பொய்யாகாது. 100% மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். அத்தனை கருத்து கணிப்புமே பார்த்தீங்கன்னா 1-2 தவிர பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதற்கு முன்பு விஜய் முதல்வர் ஆவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கருத்து கணிப்பில் எந்த இதுவும் இல்லை, 1-2 இடங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் பொய்யாக மீது எந்த மாற்றுக்கருத்து இல்லை. அப்போ நான் சொல்றேன், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலும் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை செய்ததாலும் எவ்வளோ கேம் விளையாண்டாலும் எல்லாத்தையும் மீறி தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் துவங்கும் தமிழ்நாட்டில்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாது. தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள் 200 இடங்களிலே வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக அருகிலே அமர்வார். இது யாராலும் மாற்ற முடியாது. இது மக்கள் தீர்ப்பு. கோட்டைக்கு போக வேண்டியவள் யார், மீண்டும் காட்சிக்கு போக வேண்டியவள் யார் என்பதை மக்கள் தெளிவாக முடிவு செய்து விட்டார்கள். 4ஆம் தேதி அது உறுதிப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். திராவிட ஆட்சி நீளும். நீண்டால் அவர் விட்ட இடத்திலிருந்து, தொட்ட இடத்திலிருந்து புதிய சாதனைகளை தொடருவார். திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு, திமுகவுக்கு தான் உண்டு. இதுக்கு மேலேயும் எங்களுக்கு அங்கே ஜெயிப்பு சொன்னா அது ரொம்ப கைகத்தரம்.